ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஒரு சோகமான கதையோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இது கேரளாவில் நடந்தது. இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கேளுங்க. இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்த கட்டாப்பனா அப்படிங்கிற ஒரு ரேடியும் கோலிமலையை சேர்ந்த 38 வயசு பேருந்து நடத்துனர், அவர் பேர் ரஞ்சித். இவங்க கேரளாவில் இருக்கிறாங்க. இவங்களோட மனைவி திருமணமாகி ஒரு 2 வருஷத்துக்குள்ள வேலைன்னு சொல்லிட்டு அவங்க வெளிநாட்டுக்கு ஷார்ஜாவுக்கு வந்துட்டாங்க. ஷார்ஜாவுக்கு அங்கே கொஞ்ச நாள் இருந்து அங்கே ஒருத்தரோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க கையில அவரு அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போனதுனால, குடும்பத்தையும் விட்டுட்டு புருஷனையும் விட்டுட்டு குழந்தையும் விட்டுட்டு போனதுனால அந்த குழந்தைய இந்த ரஞ்சித் தான் வளர்க்குறாரு. ரஞ்சித் வளர்த்து வளர்த்து கொஞ்சமா வயசான அம்மாவும் வயசான அப்பாவையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய வேலையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய குழந்தையையும் குளிப்பாட்டுறதுல இருந்து தாய் தொடக்கிறது எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிறாரு, ஒரு தகப்பனா பார்த்துருக்கிறாரு. ஆனா 6 வருஷம் கழிச்சு இந்த அம்மா திரும்பவும் கேரளாவுக்கு வர்றாங்க. கேரளாவுக்கு வந்த உடனே முதல் வேலையா என்ன பண்ணிருக்காங்க, குழந்தையை கேட்டிருக்காங்க. 6 வருஷமா இந்த ஒரு வளர்த்தவர் குழந்தையை கேட்ட உடனே இவர் முடியாதுன்னு சொன்னோன்னே இந்த அம்மா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட்டோட முடிவு என்ன அப்படின்னா, மகன் தாய்க்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தாய்க்கு தான் சொந்தம் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம், ஏன்னா அப்படியே விட்டுட்டு போன தன்னுடைய மனைவின்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அது அடுத்தவங்க கூட வாழ்றாங்கன்றதுனால விட்டுட்டு போனதுனால அவர் எவ்வளவு மண்டாடி இருக்கிறாரு, நான் தான் பார்த்தேன் எல்லாமே கேட்டிருக்காரு. ஆனா கோர்ட்டோட தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. அத மனசு தாங்க முடியாம அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, விஷத்தை குடிச்சிருக்கிறாரு. அந்த விஷம் குடிச்சதும் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. பலன் இல்லாம இறந்துட்டாரு. இதுல ஒரு முடிவு என்ன அப்படின்னா, அந்த அம்மா அவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஈமச்சடங்குக்கு கூட வரவிடல, தன் பையனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மகன் இல்லாம அவரோட வாழ முடியாதனாலதான் அவர் இறந்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் தோல்லையும் மார்பிளையும் போட்டு வளர்த்த அந்த ஒரு அன்பு இருக்கும் பாருங்களேன், அது ஒரு பிரிவு அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒண்ணுதான். அது தகப்பனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி. ஆனா தாய் பண்ண தப்புக்கு தகப்பன் பலி ஆயிட்டாரு பார்த்தீங்களா. அவரோட மனநிலை அந்த இதனால தவறான முடிவு எடுத்து அவர் இறந்துட்டாரு. ஈமச்சடங்குக்கு கூட அந்த அம்மா அவங்களோட பையனை விடல. திரும்பவும் அவர் எல்லாரும் கேட்டு ஊருக்காரவங்க எல்லாம் போய் கோர்ட்ல நின்னதுக்கு அப்புறம் அந்த பையன் ஈமச்சடங்கு செஞ்சுட்டு போயிருக்காப்ல. இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு தெரியுது அப்படின்னா, அன்பா வளர்த்த பையனை கோர்ட்டு சொல்லியிருக்கலாம், இப்படியும் சொல்லியிருக்கலாம். அந்த பையனுக்கு எப்போ விவரம் தெரிகிறதோ அவன் அப்போ தாயை பார்க்கறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. அது வரைக்கும் தாய்க்கு தான் தகப்பன்ட்டாதான் அந்த பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கோர்ட்டு சொன்ன ஒரு வார்த்தையினால ஒரு உயிர் நாம் தப்பிடுச்சு. இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நல்ல கதை கிடைச்சிருச்சுன்னா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி.